ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்னுடைய இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலுக்கு வந்து சிக்கன் தந்தூரி தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் தந்தூரி பார்த்திங்கன்னா ஓவன்லேயும் செஞ்சு காட்ட போகிறோம், கேஸ் ஸ்டவ்லேயும் கடாயில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு அதே மாதிரி தான் சிக்கன் தந்தூரி வந்திருக்கு. வாங்க இப்போ சிக்கன் தந்தூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள், இது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தந்தூரி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வரதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லெமன் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ லெமன் புழிஞ்சிக்கிறேன். கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 3 லெக் பீஸ் எடுத்துருக்கேன். நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலாலாம் உள்ளே போகணுன்றதுக்காக. இப்போ இந்த 3 லெக் பீஸையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கையில் நல்லா சிக்கனில் ஃபுல்லாக மசாலா வந்து நல்லா படுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக என்ன சேர்த்துடுறேன், ஆலிவ் ஆயில் வீட்டில் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிக்கனில் மசாலாலாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாச்சு நம்ம இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் தந்தூரி வந்து சூப்பராக டேஸ்ட்டாக வரும். மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மசாலாலாம் போட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 3 பீஸ் எடுத்துருக்கேன். 2 பீஸை வந்து ஓவனில் நான் உங்களுக்கு குக் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு பீஸ் வந்து நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு காட்ட போகிறேன். ஒரு பிளேட்டை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஓவனில் வைக்கிற இந்த கம்பி வந்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸை இந்த கம்பி மேலே வச்சிடலாம். பிளேட் எதுக்காக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த பேஸ்ட்டெல்லாம் கீழே விழுந்தால் ஓவனில் விழாமல் இந்த பிளேட்டில் விழுன்றதுக்காக தான் நம்ம வைக்கிறோம். இப்போ ஓவனில் வந்து நான் தந்தூரி எடுத்து வச்சிடுறேன். நம்ம தந்தூரி செய்கிறதுனால இந்த grill ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். டைம் வந்து நான் வந்து 10 நிமிஷத்துக்கு வச்சுக்க போகிறேன். ஒரு சைட் 10 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா நம்ம குக் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன் நான். இப்போ இதையும் நம்ம ஒரு 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக வந்துடும். இப்போ நான் ஓவனில் வச்சிடுறேன். பாருங்கள், நான் இன்னொரு பக்கமும் 10 நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரியாக நம்ம ஒரு 25 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஒரு பக்கம் ஒரு 10லேருந்து 12 நிமிஷமும், இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷமும் நம்ம குக் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக தந்தூரி வந்து ரெடி ஆகிடும். நமக்கு பார்க்கவே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இன்னொரு சிக்கன் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டவ்வில் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேன். ஒரு அகலமாக இப்படி ஒரு பேன் வச்சுக்கிட்டு அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இப்போ நம்ம வச்சிடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா குக் ஆகியிருக்கும். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா வெந்திருக்கு ஒரு பக்கம். இப்போ இந்த பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். தீ வந்து கம்மியில் வச்சு நம்ம குக் பண்ணால் கரெக்டாக வரும்.
அடுப்பு கறி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கறியை வந்து நான் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்க போகிறேன் ஸ்டவ்வில் வச்சு. இது போல் நம்ம வீட்டில் கம்பி வச்சுருந்தோம்னா அந்த கம்பி மேலே கூட வச்சு நம்ம கறி சுட்டு எடுத்துடலாம். கறியில் நல்லா நெருப்பு வந்ததுக்கப்புறமா நம்ம கறி எடுத்துடலாம். ஒரு கப்பில் எடுத்து வச்சுடுங்க. இது போல் ஒரு பக்கம் குக் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த கறியை நான் இந்த கடாயில் வச்சிடுறேன். கொஞ்சம் வெண்ணெய் வந்து நான் இது மேலே போட்டு விட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன், ஒரு மூடி போட்டு. இப்போ அதில் இருக்கிற புகையெல்லாம் உள்ளே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா தந்தூரி பர்ஃபெக்டாக நம்ம கடையிலலாம் எப்படி ரெஸ்டாரண்ட்டில் கடையிலலாம் நம்ம எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அது போல் வீட்லேயே நம்ம பர்ஃபெக்டாக நம்ம வந்து தந்தூரி செய்ய முடியும். கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள், அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம இந்த பக்கமும் நல்லா குக் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்துக்கிறேன் ஒரு பிளேட்டில். பாருங்கள், நம்ம கேஸ்லேயே நம்ம ஓவனெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக சிக்கன் தந்தூரி செஞ்சிட்டோம். பாருங்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியே அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக நல்லா கலராக நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செஞ்ச பீஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்மக்கிட்ட ஓவன் இருந்தால் ஓவன்லேயும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக கேஸ் ஸ்டவ்வில் கூட நம்ம சிக்கன் தந்தூரி செய்யலாம். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் தந்தூரி சிக்கன் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.